ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் மாஸ் தமிழ் கேமிங் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிஃப்த் சேலஞ்ச் தான் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம மண்டை மேலே ஒரு பெரிய கொண்டை போட போகிறோம். கரெக்டாக மாட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம மண்டை மேலே ஒரு கொண்டையை போட்டாச்சு. அடுத்த ரவுண்டு பெரிய கொண்டையை வைக்கலாம். ஓகே கைஸ், அடுத்த ரவுண்டு நம்ம வந்துட்டு ஒரு பெரிய கொண்டை ரெடி பண்ணோம். நல்லா எம்ஐ2 தூக்கி போட்டுரும் வெளியே. ஏன்னா நம்ம பிஸ்ட்டு தானே போட போகிறோம். தப்பு தவிர கையில் பட்டு நான் சுட்டுனா தப்பாயிடும். அதனால் எம்ஐ2 தூக்கி போட்டு வெறும் பிஸ்ட்டு மட்டும் தான் வச்சுருக்கணும். இந்த ரவுண்டு கூட 2 ரவுண்டு பிரச்சனை இல்லை. அடுத்த ரவுண்டு அவன் என்ன எடுப்பான் தான் பிரச்சனை. அவன் தானே எடுக்கணும், நான் தான் எடுக்கணும். அவன் இந்த ரவுண்டு எடுத்தான். எம்ஐ2 வச்சிடும். குடி வேணாம், ஓடி பட்டப்பன குத்திடலாம். டே அடிக்கிறான் கைஸ். டே போட்டு தள்ளிட்டான். மண்டை நம்ம கொண்டை போடலாம் போட்டால் நம்ம மண்டை நம்ம கொண்டை போட்டான். கைஸ் நிற்கிறான், எமௌண்ட் போடணும். நான் அந்த எமௌண்ட் டெவலப் செய்யலையே, நீ போடுறது எனக்கு கரெக்டாக தர ராசா. கைஸ் என்ன கன்று எடுக்கலாம்? கன்று வேணாம், நம்ம கத்தி எடுத்துரும். பெஸ்ட்டு மேட்ரு. ஏன்னா ஏம் லாக் ஆகுது. அதுக்கு இந்த உட்பேக்கெட் எடுக்க தவிர கத்தி எடுத்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏம் லாக் ஆகுது. அப்புறம் நம்ம குத்திடலாம் தாக்கில் போயிட்டு. நான் இருக்க வெறியில் இன்றைக்கி போட்டு தள்ளாமல் அவனை விட மாட்டேன். நம்ம மேலே போட்டுக்கும். இப்போ எம்ஐ2 பிச்சு 2 புல்லெட்டோ புட்டப்புன்னு இறக்கிட்டான். இந்த வெறியில் நம்ம இன்றைக்கி போட்டு போலகாமல் கூட கொஞ்சம் உஷாராக இருப்போம். கத்தியில் கொஞ்சம் ப்ரோ பிளேயராக இருந்தேன்னா அவளை போட்டு பொழந்துருவான். டே விசிறாது. கரெக்டாக மண்டை மேலே வாங்கினான். நீங்கள் 10 தூங்கி நிற்கிறேன். எமௌண்ட் போட்டு எடுத்து வைத்தோம். அப்போ தான் இன்னும் கொண்டு ஆக்ரோஷமாக ஆடுவான். நம்ம கொஞ்சம் பாட்டுமா ஆடுறாங்க கைஸ். நம்ம ப்ரோ பிளேயர் மாதிரி ஆடணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே சீக்கிரம் 3 செகண்டாக அப்படியே ஓப்பன் அவனை குத்தி நீ போலன்னு போலக்கணும். முட்டை 1 ரவுண்டுக்கு அவனை ஜெயிக்கணும். நம்ம அவனை இன்னி கூடாது. அவனை போட்டு போலன்னு போடணும். மேலேருந்து எகிரி குச்சி ஒன்று மண்டை மேலே இப்போ கொட்டுற பாடுறான். சரியான ஷாட் வச்சாங்க கைஸ். ஷாட் வச்சுருவாங்க கைஸ். கத்தி வெளியே கொஞ்சம் ஆக்ரோஷமான ஆளாக இருக்கும். கொஞ்சம் பார்த்தே ஆடுவோம். திட்டு போட்டிக்கிட்டு தள்ளுற போகிறான். ஓகே பையன் வேறு டபுள் பால் வேறு எடுத்துட்டானே. ஒரு கிட்ட போனால் அழுத்திடுவானோ. நம்ம கையில் டபுள் பால் வச்சுக்கூடாது. நம்ம தப்பு எல்லாம் தூக்கி போட்டோம். இது தூக்கி போட்டேன் கைஸ். க்ளோவில் வர தூக்கி போட்டேன். இப்போ ரவுண்டு தோற்றுறோன்னு நினைக்கிறேன். இந்த ரவுண்டு க்ளோவில் வரல. கொஞ்சம் கவர் எடுக்கலாம். க்ளோவில் இருந்தால் கூட இப்படி போட்டு 2 புல்லட் வச்சுருக்காங்க. தப்பு நான் ஒரு க்ளோவில் போட்டு தப்பு அடிக்கலாம். வேஸ்ட்டாக போயிடுச்சோ மாட்டிங்கணும். தெரியல போதே அழுத்துறான். இப்போ செத்துறேன். ஒன்று அடிச்சா ஒன்று செத்துறேன்னு நினைக்கிறேன். விழுந்துடுறா. டே அச்சுடா அஷ்டம். ஒரு விக்க அவமானத்தில் தோற்று போயிருப்போம். அதனால் இந்த ரவுண்டு இப்படியா பிஸ்ட்டு போட்டு ஜெயிக்கணும். ஏன்னா வந்துட்டு க்ளோல் இருந்தால் கூட கவர் எடுத்துக்கலாம். வேண்டுமே என்னோடய முட்டாள்தனத்தில் க்ளோல் தூக்கி போட்டு போய் அடி வாங்கிட்டேன். இப்போ மேலே இருக்கிறான். கரெக்டாக எகுறோம், போய் குத்துறோம். அடுத்த ரவுண்டு வரோம். ஆகிடுச்சு கரெக்டாக வாங்கினா. திரும்பும்போது மண்டை மேலே வாங்கினான். நீ ஏதாச்சும் இருப்பேற்றினேன் எமௌண்ட் போட மாதிரி. அடுத்த ரவுண்டு போடணும். எமௌண்ட்டை போட்டு அவனுக்கு அடுப்பு ஏற்றணும். என்னைய ஏதாச்சும் நீ சொல்லிட்டு ரிப்போர்ட் போடணும். என்ன கணக்கு எடுக்கலாம்? இப்போ எடுக்கலாமா? இல்லை ஃபேமஸ் என்ன கணக்கு சார்ஜ் பூஸ்டரு இதை எடுக்கலாம். ஃபேமஸ் ஏதோ 3 புல்லட்டு கொஞ்சம் அச்ச வாய்ப்புன்னு நினைக்கிறேன். என்ன எடுக்கலாம்? கிஞ்சிச்சு. அது நாடு இதுக்குள்ள டைம் முடிஞ்சு அவங்களே கொடுத்துட்டாங்க கண்ணை. இதோட என்ன ஒரு சார்ஜ் பூஸ்ட்டு இதுக்கு பழக போய் கடிச்சுன்னு நினைக்கிறேன். இங்கேக்கிறான் தம்பி. ஆஃப்லைனு தம்பி. அவனே ஆஃப்லைன் போட்டான். அவன் வாய்க்கு அவனே சூனி வச்சுக்கிறான். நம்ம போய் குத்துறது மட்டும் நமக்கு வேலை. எமௌண்ட் போட்டு கடுப்பேற்றுவோம். இதுதான் நமக்கு டீசெண்டாக நமக்கு வேலை. இந்த ரவுண்டு ஆஃப்லைன் தான் சௌகரியமாக புரிஞ்சிடும். ஏன்னா போய் டீசெண்டாக குத்துறது மட்டும் நம்ம வேலையாக போயிடும். சரி பார்ப்போம். 3 செகண்ட் டக்குன்னு போடுறான். எனக்கு வெயிட் போகுது. அவன் ஆஃப்லைனாக இருப்பானோ. எமௌண்ட்டோட போட்ட மாதிரி பியூ வேறு மாதிரி விஸ்பூர் பேத்துருவானோ. நல்லா வேணாண்டா. சரி செத்து போயிடுறான். ஆஃப்லைனில் இருக்கிறான் தம்பி. அடிக்கிறான். ஏமாத்திட்டான் கைஸ். நமக்கு ட்ரோ மவுண்ட் போட்டான் கைஸ். கிட்ட வர வச்சு அடிக்க அடிச்சிட்ட மிஸ். அவனை கண்டுட்டான். இப்போ மண்டைக்கு இங்கே போதும். அவனுக்கு மண்டை வீங்கணும். அவனுக்கு குத்து இது ஒரே ஒரு குத்தான். கரெக்டாக வாங்கிட்டான். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.